கரூரில் காங்கிரஸ் எம்பி கே.சி. வேணுகோபால் ஆய்வில் ஈடுபட்டுள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், காங்கிரஸ் எம்பியின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு செயலாளர் வேணுகோபால் அங்கு ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதாவது கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கூட்ட நெரிசல் காரணம் மற்றும் தள்ளுமுழு காரணத்தால் இன்றைய தினம் வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 70க்கும் மேற்பட்டோர் காயங்கள் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைப்பு செயலாளர் வேணுகோபால் கோவை விமான நிலையம் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்போது வேலுச்சாமிபுரத்தில் அங்க கூட்டம் நடைபெற்ற இடத்துல ஆய்வு மேற்கொண்டிருந்தார். கரூர் எம்பி ஜோதிமணி அங்க நடந்த சம்பவத்து குறித்தான விளக்கங்களை அவருக்கு தெரிவித்தார். அவருடன் கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த், பின்னர் செல்வ பெருந்தொகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அவருடன் உடன் இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி சார்பாக 1 கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்போது இங்கு ஆய்வு செய்து முடித்துவிட்டு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு நேரில் சென்று அவர்களிடம் ஆறுதல் தெரிவித்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கு நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிய இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அந்த 1 கோடி ரூபாய் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தொகையை பிரித்து கொடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது, காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக இவர்கள் வேணுகோபால் தலைமையில ஒரு குழு அங்கு விசாரணை மற்றும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் 8 பேர் கொண்ட எம்பி குழுக்கள் சம்பவ இடத்துல ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். தொடர்ந்து கரூர் விஜய் பேசிய இடத்தில் இதுபோன்ற அரசியல் கட்சி சார்ந்த அமைப்புகளும் இந்த குழு அமைத்து விசாரணை செய்வது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.